ஆலயங்களுக்கு போகிற போது எப்படி போகணுமோ அப்படி ஸ்ரத்தையோட ஒரு 8 நாக்கு அர்ச்சனை சீட்டு வாங்கிவிட்டு, இல்லை ₹1 இப்போ தெரியாது எனக்கு, வாங்கி கொடுத்துட்டு அந்த அர்ச்சகர் நிற்பார். யார் பேருக்குங்க அர்ச்சனை? அவங்க வீட்டில் இருக்கிற தாத்தா பேர், அவங்க வீட்டு நாய்க்குட்டி பேர் வரைக்கும் அத்தனையும் சொல்லுவான். அத்தனையோட ஜன்ம நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லுவான். அவர் அங்கேயே ராமசாமி நாமியாம், மிதுரராசி ருக்மிணி நாமியாம், அத்தனையும் இவன் முன்னாடியே அங்கே போய் என்ன சொல்லுவார்? சாமி பேருக்கு தான் அர்ச்சனை. அர்ச்சனை பண்ணுறது சாமி பேருக்கு தான். என் பேருக்கு பண்ணுன்னு ஏன் கேட்குறேன்? அது எப்படி இருக்கு தெரியுமா? உங்கள் அப்பா கிட்ட போய் நின்றுக்கிட்டு, அப்பா நான் யார் தெரியுமா, என் பேர் என்னன்னு தெரியுமா, என் பேர் தான் ருக்மிணி, வச்சவனே உங்கள் அப்பன் தான். அப்புறம் உங்கள் அப்பா கிட்ட போய் என் பேர் என்னன்னு என்ன கேள்வி? நமக்கு பிறவியை கொடுத்து இந்த ஊரில் போய் பெற, பெண்ணா பெற, ஆணா பெற, பாப்பாத்தியா பெற, செட்டியாரா பெற, அவங்க படைச்சது. அவங்ககிட்டயே போய் நின்றுக்கிட்டு என் பேர் இது, என் நட்சத்திரம் இது, ராசி இது எதுக்கு சொல்கிற சொல்லாதீங்க. இனிமேல் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னா சாமி பேருக்கு பண்ணுங்க, அது கௌரவம். நீ உன் பேரை சொன்னாலும் சாமி பேருக்கு தான் பண்ண போகிறான். டிக்கெட் வாங்கினா சாமி பேருக்கு பண்ணுங்க. அவன் அஷ்டோத்திரம் சொல்லுவான், சகசநாமத்தை சொல்லுவான், காதார கேட்டுட்டு வாங்க, பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க.